வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நீங்க என்ன பார்க்க போனது பார்த்தீங்கன்னா GTA San Andreas பார்ட் 3 தாங்க பார்க்க போறோம். பார்ட் 2ல 4 மிஷன்ஸ் முடிச்சிருப்போம். பார்ட் 3ல அதே 4 மிஷன்ஸ் தான் முடிக்க போறோம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 4 மிஷன் முடிச்சதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 32 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்ட் 3ல 6 மிஷன்ஸ் முடிச்சோம்னா ரொம்பவே டைம் எகிரிடும். ஸோ பார்ட் 3 எண்டிங்ல இந்த பைக் வந்து பாத்தீங்கன்னா எங்க எடுத்தேன்னு சொல்றேன். அது மிஸ் பண்ணக்கூடாதுன்னா வீடியோ பார்க்கறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு போவோமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை முடிச்சிட்டேங்க. ஸோ அது ரெக்கார்ட் ஆகல. ஸோ அது இல்லாம இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஷின். ஸோ வாங்க நம்ம கார் எடுத்துன்னு போனோம். கார் தான் எடுக்கணும். இவங்க வேற அந்த பிக் ஸ்மோக் கார் இல்லை. ஸோ நம்ம இவன் கார் எடுத்துன்னு போகலாம். ஏன்னா அங்கே நிறைய எனிமிஸ் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ வாங்க நான் போயிட்டு எல்லாரையும் அந்த பண்ணா முடிச்சு விடுவோம். இவன் காராக எடுத்துன்னு உள்ள ஃபுல்லாக ஜூஸ் கேனா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் நிறைய மிஷின்ஸ் வருவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் 2 ட்ரை பண்ணுமே என்னால் முடிக்க முடியலை. அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கீங்க. அதாவது நான் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க போனேன். அப்போ என்னால் முடிக்க முடியல. இப்போ நீங்க இருக்கீங்க. அதாவது ரெக்கார்டில் இருக்கனால வந்து கொஞ்சம் பார்க்கலாம். வாங்க போகலாம். அந்த ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இந்த செகண்ட் மிஷன் வந்து பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கீங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோடைய ஹெல்த் கைஸ். சோ இவங்க கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணோம். சாவுடா நம்ம கார் ஏரியாக்கு வராது. எல்லாத்தையும் வந்து பண்ணா ஏத்திட்டேன். இன்னொருத்த பின்னாடி இருக்கா. நம்ம அங்க போயிட்டு வருவோம். இல்லைன்னா மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்வீட் ஹெல்த் வந்து பண்ணா செம்மையா காலி ஆயிருக்கு கைஸ். தப்பு பண்ணிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் கைஸ். அப்படி பண்ணிக்க கூடாது. என்ன நம்ம லேட் ஆயிட்டோம். அங்க ஒரே ஒருத்த போட்டுதான் இருக்கான். கொஞ்சம் பிரச்சனை இல்ல. எங்கடா இருக்க? இப்ப வாடா முடிச்சு விடுறா. அங்க தெரியலாம் பாருங்க. இங்கதான் சொல்லியா செத்து போடா. சாவடிச்சிட்டோம். சோ இந்த மிஷன் அது பண்ண முடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இருந்தா கைஸ் என்னால முடிக்க முடியுது. சோ ரொம்ப நன்றி. பிக் அப் தி ஸ்வீட் கேர்ள். கேர்ளா கைஸ் அது அட பாவிங்களா. அங்க இருக்க அந்த பொண்ணே வாங்க எடுத்துடலாம். காப்பாட்டணுமா இந்த பொண்ணை எங்கேயாச்சும் சித்திரவாதம் பண்ணி கெட்ட இந்த கார் ரைட்டிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். உள்ள எதுவுமே இல்லையே. போட்டு தள்ளிட்டானுங்களா? ஏங்க இவன் பையங்க இவன். இந்த கார் ரைட்டிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே गाइस இந்த கார்ல போய் நிக்கணும். ஓகே गाइस இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் நினைக்கிறேன். ஆமா गाइस நம்ம ஒரு இடத்துக்கு தான் போறோம். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் மிஷன் முடிய போகுது. எதுல சுடுற? ஓகே गाइस வீடியோ பார்க்கறவங்க மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் மிஷன் முடிய போகுது. ஓகே गाइस போய்ட்டு நம்ம பக்கத்துல வந்தாச்சு. இருடா என்ன பண்றானுங்க? சேஸ் பண்றீங்கடா அட பாவி. गाइस அவங்க சேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாம அப்படியே ஒரு வரி கந்து புதுல ஓடி வந்துருக்கோம். அதனால தான் சுடுறான் போல இருக்கு. எனக்கு இப்பதான் தெரியுது.
வந்துடும். ஷார்ட்கட் வழியா அப்படியே வந்துட்டேன். ஏங்க ஓகே வந்துட்டோம். தலையை திருப்பிட்டேன். ஓகே ஒரு வழியா சேஃபா வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் மிஷின் ஒரு வழியா முடிஞ்சது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகலன்னு சொன்னல கைஸ். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா கொடுத்தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ 800 ரூபா இருக்கு. அதனால நோ ப்ராப்ளம். நம்மளோட செகண்ட் மிஷினுக்கு போலாம். அதே இடத்துக்கு முன்னாடியே போக சொல்றானுங்க. கேராஜ் போகணுமா? கேராஜுக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி வீடியோ கடைசியில் நான் அந்த பைக் எங்கேருந்து எடுத்தேன்னு சொல்றேன். ஸோ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் இதை சொல்றேன்னு நினைக்கிறேன். நானே இது இங்கிலீஷ் வீடியோல இருந்தா பார்த்தேன் இந்த பைக் எங்கேருந்து எடுக்கிறதுன்னு. ஸோ தமிழ்ல ஐ திங்க் நான் தான் இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். இது வர உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கமெண்ட் ஆனே பண்ண முடியல. நானும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்ஸையும் போயிட்டு ஆன் பண்றேன். யூடியூப் ஸ்டூடியோலாம் போய் பார்க்குறேன். பட் என்னால் ஆன் பண்ண முடியல. ஏன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்றதுக்கு எதுனா சொல்ல முடியல. ஏன்னா சொல்லாம இருக்க முடியல. உங்களுக்கு என்ன சொல்றீங்க? வாங்களா நம்ம எல்லாரையும் கொண்டு போறோம். வந்தாச்சு. இதான் கராஜா. நம்ம இந்த கார் வந்து போனா சரி பார்த்தணுமா? ஓய் गाइस வாங்க, இது ஒரு மிஷின். வாங்க நம்ம சரி பண்ணுவோம். பெயிண்ட் ஜாப் எல்லாமே 500 ரூபா தான். கேஸ் சூப்பரா இருக்குது. கலர் வேணாம், ரூஃப் ஒன்று போடுவோம். எப்போ ரூஃப்லாம் ரேட்டு பிச்சுடுக்குது. சைடு எல்லாம் வேணாம். இதே ஓகே வாங்க வெளில வருவோம். ஏன்னா இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லை. ஸோ இது நம்மளுடைய அடுத்த காரு. நினைக்கிச்சா இந்த நம்மளுடைய கார் இல்லையா, இது நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பெயிண்ட்லாம் வச்சுருக்கோம். பொறுமையா போனோம் இப்போ. ஸோ அடுத்த ஒரு அன்லாக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிரெஞ்சு மாதிரி இருந்தா அன்லாக்கு. இது குதிக்கிறது போல இருக்கு. ஓகே இது நான் வந்து பண்ணா ஆரம்பத்திலே பார்த்துட்டேன். கார் திருத்த மாடல் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இவங்க போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு எதுக்கு போகணும்? இடிக்காத. இது யாரோடைய வேற யாரோ கார் போனதுக்கு பார்த்து போகணும். நம்மளுக்கு ஓட்டவே பழக்கமே இல்லையே. அவனுக்கு ரோடு நினைச்சேன் கைஸ். ரோடு இல்லை. இருங்கடா, கார் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சா இல்லையாடா? என்னடி பண்றீங்கப்பா? என்னடா பண்றானுங்களோ? போங்கடா, பம்பர் போயிடுச்சு. பரவாயில்ல, டோன்ட் ப்ராப்ளம். நம்ம கிட்ட காரை கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். பம்பர் புட்டிட்டு போயிடுச்சு. சந்தோஷம். கொஞ்ச நேரம் காணுங்க. முடியல. எங்கடா இருக்காண்ட இடம்? நெருப்பு வந்துரும் போல இருக்கு கைஸ். வந்துட்டே இருக்கானுங்களேடா. வந்துட்டே இருக்கானுங்க. முடியல. அவ்வளவுதான், அது நெருப்பு வந்துடும் போல இருக்கு. சுடுறாங்க. நம்ம கார் தான். ஓடு. சுட்டானுங்க. அவ்வளவுதான், நெருப்பு வந்துச்சு. மிஷின் ஃபெயில். புகை வந்துச்சு. புகை தான் வருது. பிளாக் ஸ்மோக் வந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை. போடா கைஸ், ஒரு வழியா வந்துட்டோம். இந்த காரை பாட்டா என்ன நிலைமையில இருக்க போறான்னு தெரியல. கைஸ் இது ஒரு போட்டி போல இருக்கு.
Press hold plus icon to increase the wagon. இன்னும் தெரியல, ஓகே கொடுப்போம். பட் இது ஒரு மிஷின் தான், பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே ஆல்ரைட்டா. சீக்கிரமா கொடுத்துருவோமா. கிரேட் இயர்லி நைஸ். நைஸ் ஆல் ரைட் கிரேட் நைஸ் நைஸ். கைஸ் ஸ்பீடா வருது. ஐயோ கைஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்பீடா வந்தாலே ஒத்துக்காவாது. எனக்கு ஸ்பீடா வர விடுறானுங்க. முடிஞ்சு எங்க இப்படி வருதா. பேட்ல தான் இருக்கு. இன்னும் இதை குட்டா மாத்தணும். குட்டு குட்டு இப்ப இன்னும் குட்ல தான் இருக்கு. நைஸ். கைஸ் அதனால முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இந்த மிஷினை நம்மளால ரொம்ப சுலபமா முடிக்க முடியும், சூப்பரா முடிக்க முடியும். மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க. கார் உடஞ்சிருக்கு, அதுக்காகவே அது பண்ண ரேட்டிங்க குறைப்பானுங்க. குட்ல ஓகே கைஸ் சூப்பர். இறங்கிட்டாம என்ன பண்ண போறான்னு தெரியல. பிகினர். ஆமா நான் பிகினர் தான். எனக்கு இது என்னன்னு பண்ணணும்னு தெரியல. முடிஞ்சா ஓகே கைஸ் 108 ரூபா கொடுத்துருக்காங்க. செகண்ட் மிஷின் முடிஞ்சது. செகண்ட் மிஷின் தானே கைஸ். இது என்ன மிஷின் தெரியல, பட் ஆமாங்க செகண்ட் மிஷின் தான். ஸோ வாங்க நம்ம தேர்ட் மிஷினுக்கு போவோம். தேர்ட் மிஷின் நம்ம பிஎஸ்க்கு போவோம். இப்போ ரைடர் அப்புறம் பார்த்துக்கலாம். காரில் யார மாட்டான். ஓஹோ இதான் அந்த காரோட சிம்பிளா. ஓகே இந்த கார் நான் மோசமா இருக்கு, பட் பரவாயில்ல. இந்த கார் தான் இருக்கு. வாங்க இப்போ நம்ம அந்த பிஎஸ் அதாவது பிக் ஸ்மோக் மிஷின் போலாம். தேர்ட் மிஷின். ஸோ இனிமே வந்து பாத்தீங்கன்னா இதே 4 மிஷின் மட்டும்தான் இனிமேல் கம்ப்ளீட் பண்ண போறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்மளால அதிகமா வந்து பாத்தீங்கன்னா போக முடியாது. ஏன்னா வீடியோ டைம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா வந்து பாத்தீங்கன்னா ஏகுறோம். ஓகே நம்மளுடைய தேர்ட் மிஷின் பிஎஸ். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைடர் மிஷின். ஆன்சர் பண்ணுவோம். ஏன் அவன் தான் தெரியல. இது கட் பண்ணிட்டு நாம போயிட்டு இந்த மிஷின்ல போய் நிற்போம். லாகு ஓஜி லாகா. ஓகே இப்ப நடக்க போகுதுன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல. இவன் மிஷின் கொடுத்தாலே பயங்கரமா கொடுப்பான். என்ன பண்ண போறானோ. எங்கடா இருக்கு. ஓகே இங்க இருக்கு. கைஸ் நாங்க போற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆன்ல போட்டுக்கோங்க. அப்போதான் பார்ட் 4 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம ஹார்ட்கோர் சீரிஸ் வந்து பண்ணா என்னடா வேற கேம் வர வந்து பண்ணா ஒரு பழைய கேம் மறக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணுது. ஏன்னா ஜிடி சான்சஸ் ஒன்னுல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் தொடர்றதே இல்லை, அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஹார்ட்கோர் சீரிஸ் இப்போ வந்து பண்ணா கண்டினியூ பண்ணதில்லை. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட் 4க்கு அப்புறம் வரும். நீ கவலைப்படாதீங்க. என்ன செக் பாயிண்ட் சேவா. அப்ப ஏதோ ஒரு குசும்பு பார்க்க போறானுங்க இவனுங்கன்னு நல்லா தெரியுது. எங்க அங்க இருக்கு பாருங்க. எங்க அங்க மார்க் பண்ண முடியல. நாம தான் போகணுமா. டிரைவ் டு ஃப்ரெடி.
गाइस இது அந்த மிஷின் गाइस ஒண்ணோ நம்ம தேர்ட் மிஷின் இப்படி இருக்கே அந்த பைக்ல ஒருத்தன் சேஸ் பண்ணுவோமே அந்த மிஷின் தானே அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஏய் அந்த மிஷினை மட்டும் எடுக்க கூடாதுடா ஏன்னா அந்த மிஷினை சேஸ் பண்றதே ஒரு வேலையா போயிடும் गाइस இதுல வேற ஏதோ ஐ திங்க் அந்த மிஷின் தான் நினைக்கிறேன் பாருங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒண்ணா ஏறுவோம் ஒரு பாஸ்கெட் பால் கிரவுண்ட் வரும் அதுல வந்து பாத்தீங்கன்னா சண்டை போடுவோம் நம்ம எழுத்துறோம் முக்கியம் ஸோ அதுக்கு உங்க சப்போர்ட் வேணும் மக்களே வீடியோ பார்க்கங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல பக்கத்துல இருக்கிற லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க எனக்கு ஒரு வேலை பயமா இருக்கு கைஸ் அந்த பைக் மிஷினா வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன்லயே ஒழுங்கா பண்ண மாட்டேன் இதுல வேற போன்ல என்னென்ன பண்ண போறோமோ இருங்க கைஸ் நான் அந்த பக்கத்துல வந்துருச்சு பக்கத்து ஏரியா ஏன்டா இது ஏரியா பசங்களா எப்படி இருக்கீங்க நம்மள பார்த்தாலே அடி குத்துன்றானுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த மிஷின் தான் ஆமா நம்ம வீட்டுக்கு வந்துருக்கவே கூடாது இவன் தான் அவன் இவனே தான் இவன் தான் அந்த கார் பின்னாடி உட்காந்துருப்பான் சொல்லி முடிஞ்சு மக்களே வாங்க பாப்போம் இந்த மிஷினை முடிக்க முடியுதானே எனக்கு ஒருத்தன் ஒரு ட்ரிக்கு சொன்னா அந்த ட்ரிக் வந்து போட்டீங்கன்னா பார்க்கலாம் கரெக்டா இங்க இடிக்க கூடாது சொன்னவனே இடிக்கிறேன் ஏன்டா அது நடக்குது ஏன் அப்படி நடக்குது அதோட மேப்ல இருக்கிற ட்ராக்கிங் காட்டுது சரிதான் போறியா வரண்டா கைஸ் யார முடியாது சுல்லா கைஸ் சொன்ன மாதிரி இந்த மிஷின் ரொம்ப ஹார்டா இருக்கு I thought you were king, Cupid. நீ கரெக்டா பைக்ல சுடுறா அப்பதான் பைக் வெடியும் இவன் யாரே ஒத்த கைஸ் சதற விட்டான் Catch me if you can. என்னால முடிஞ்சா கேட்ச் பண்ணுன்றான் வெறுப்பு வருது எனக்கு இதெல்லாம் பார்த்தா இவன் யாரு இந்த மிஷின் நம்மளுக்குன்னு எல்லாம் வரானுங்க கைஸ் பாருங்க ஒழுங்கா போறானுங்க இவனுங்க இப்ப வந்து நம்மள வந்து அடிக்க வரானுங்க போட மெயின் ஒரு ஃப்ரீயா இருக்குடா ஓனும் ஐயோ ஸ்ட்ரைட்டா போன நினைச்சேன் இப்ப எப்படி போயிட்டானே நோ கைஸ் அவளை தெரிச்சிட்டான் அவன் நாம அவனை பிடிக்கணும் ஏ ஓவரே இருடா கைஸ் என்ன கைஸ் அவன் சந்து புந்துலாம் போறான் எப்படா போன படிக்கட்டுல டேய் கைஸ் ரொம்ப ஓவரு வந்துட்டோம் டேய் ஃப்ரெட்டி இவன் ஃப்ரெட்டியா இல்ல அவன் ஓட்டுறான் ஃப்ரெட்டியான்னு தெரியல இவன் பேர் அவன் ஃப்ரெட்டி வச்சு போவான் டேய் ஃப்ரெட்டி ஒழுங்கா சுடுறா நான் அவன் வர லேப்டாப்ல கம்ப்யூட்டர் போல இருக்கான் அவ்வளோதான் கைஸ் அவன் தெரிச்சிட்டான் அவன் இங்கேயே டேய் இதுலாம் நீங்க வரவே மாட்டீங்கடா கைஸ் வேணே பண்றானுங்க இவனுங்க எங்கடா போறான் அப்படி போயிட்டான் பக்கத்துல வந்துட்டேன் நம்ம ஏரியா You know I love the thrill of the chase. கைஸ் நம்ம அடடடடா பரவாயில்ல நம்ம பக்கத்துலயே தான் இருக்கோம் நோ ப்ராப்ளம் Who goes sweet cheeks?
கைஸ் நான் பேசாம ஓட்டுறேன். டேய் சைக்கிளே ஐயோ செத்துறோம்டா. கைஸ் செத்துறோம். செத்துறோம் இல்ல மிஷின் முடிஞ்சு கைஸ். எவனோட சைக்கிளை விட்டவன் நடுல எனக்குனே வரானுங்க. நல்ல வேலை நம்ம அந்த பைக்கை விட்டு யாரனாலும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அவன் ஃப்ரீ டவுன் பண்ணிட்டான். டேய் ரயில்வே ட்ராக்ல போறாங்க இதுதான். ஐயோ முடியல. முடிஞ்சு கைஸ் முடிஞ்சு. இதுக்கு மேல ஏறினா முடிஞ்சிடும். Get him, boy. Yo, I'm gonna kill that loud mouth motherfucker. Yo, ass. Oh, no. ஓட்டம் கைஸ் ஒரு வழியா முடிஞ்சு கைஸ். இந்த மிஷனை நான் முடிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. Hey, take me to the burger shop in Marona Beach. You're the boss. You the gene with the hygiene on a mission like a super technician, baby. Come on with that shit, man. Look at you. வாடா இந்த கார்ல ஏறா. பைக் வெடிஞ்சிச்சு. இந்த கார்லயாச்சும் போவா. Man, I got 17s on a head. வா நம்ம அடுத்து. So guys third mission முடிஞ்சு. வாடா சம மிஷன் கைஸ். ஓட மேல அடிச்சான். எங்கடா? Could have did that out here. Because I did it in the joint. அடுத்த இடம் நினைக்கிறேன். எங்க இருக்கு? எங்க அவுட்டர் போஸ்ட். சோ அடுத்த மேப் அன்லாக் ஆக போகுது. அந்த இடத்துல Black கலர் இருக்கு இல்லையா? I guess it is. வாங்க பொறுமையா போவோம். சோ கைஸ் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து பண்ணா கண்டினியூ பண்றேன். ஓகே கைஸ் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தா ஏறிடுச்சு. இப்போ 21 minutes ஆயிடுச்சு. நம்ம வந்து பண்ணா 6 minutes முடிக்கிறோம்னு சொல்லியிருந்தா நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். இன்னும் வந்து பண்ணா ஒரு 40 செகண்ட் மேலே இருக்கும். நான் ஒரே இடத்துல நிக்கிறேன். இவன் நண்பர்களே கேம் எதுவும் ஆகல. பட் என்னாச்சுன்னு தெரியலையே. அலர்ட்டாலையா இல்லையா? அவனும் சொல்ல மாதிரி நிக்கிறான். கைஸ் ஒரு நிமிஷம் கைஸ் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாம். கைஸ் ஒரு வழியா இந்த மிஷினை முடிச்சாச்சு. என்னடா ஒரு வழியா சொல்றியே அப்படின்னு கேக்குறது எனக்கு புரியுது. ஸோ வந்து பண்ண அந்த ஸ்டக் ஆச்சுன்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டாங்க. பிரச்சனை மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம வந்து அந்த சேசிங் சீனு அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கு. என்னடா வந்தாச்சு. நம்ம போய் டக்குன்னு ஒரே ஒரு சேவ் மட்டும் பண்ணிடணும். இந்த பைக் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. சூப்பர் தான். ஆனா அந்த மிஷினை முடிக்கிறதுக்குள்ள நான் பார்த்தா பாடிருக்கேன் கைஸ். அது வந்து பார்த்தா லைட்டா கிளிச் ஆகி ஸ்டக் ஆயிடுச்சு. பட் அதாவது நாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 7 டேக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். 7 டேக் இல்ல ரெக்கார்ட்லாம் பண்ணல. 7 தடவை ட்ரை பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காகவே வீடியோ பார்க்குறவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வழியா முடிச்சாச்சு. ஒரு சேவ் மட்டும் பண்ணிக்கிட்டா முடிஞ்சு. நாமளும் செத்துடக்கூடாது, அவனும் சாகக்கூடாது. இப்ப அவன் போயிட்டான். இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு தடவை நான் 3 மிஷின்ல முடிச்சிட்டேன் கைஸ். அவன் வந்து நான் நடந்து வரும்போது கார் ஒன்று ஏறிட்டான். அதுக்கு போய் ரீட்ரை பண்ணோம். ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அந்த காருக்காரன் திட்டுறதா இல்ல இவன் நடு ரோட்ல வந்துட்டு அதுக்கு திட்டுறதா ஒண்ணுமே புரியல. விடுங்க நான் மிஷினை முடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு இடம் வீட்டு பக்கத்துலயே வந்துட்டோம். அவ்வளவுதான் கைஸ். போயிட்டு இந்த பைக்கை நம்ம போய் ஷெட்ல விட்டுட்டு நான் வேற கடைசியில வேற எங்க எடுத்து சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. நான் காட்டாம போக மாட்டேன். ஓபன் கரோ. 2 பைக் இருக்கு இப்ப நம்ம கிட்ட இருக்கு. டக்குன்னு போய் மேனுவல் செல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அதனாலதான் ஏறி ஏன்னா இது நம்ம ஏரியா.
அப்பா சேவ் பண்ணுவாங்க கைஸ், நிம்மதியா இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம லாஸ்ட் மிஷின் 4th மிஷினுக்கு போயிடுவோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்டா ரைடர் மிஷினுக்கு போறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரைடர் மிஷினுக்குள்ள எப்ப பேக் அட் 12 ஏதோ ஒன்று போட்டிருக்கு. நம்ம அடுத்த மிஷினுக்கு போகலாம். வேற ஏதாவது மிஷின் இருக்கான்னு பார்ப்போம். பிஎஸ் கைஸ், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ஒரு விஷயத்த முடிச்சுட்டு வந்துருவோம். ஓகே, ஸோ சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துட்டோம். வாங்க நம்ம அடுத்த மிஷினுக்கு மார்க் பண்ணிட்டு நம்ம அங்க போவோம். இந்த பிஎஸ்க்கு போலாமா இல்ல சிவிக்கு போலாமா? சரி, பிஎஸ்க்கே போவோம். ஏன்னா அது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அதுக்கப்புறம் இனிமே பரவாயில்லையா இருக்கும். ஏன்னா அந்த சேசிக்கு சீன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் மறுபடியும். ஸோ நம்ம லாஸ்ட் மிஷின் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்க எடுத்தேன்னு காட்டுறேன். நீங்களும் எடுத்துட்டு பைக் எடுத்து ஜாலி பண்ணுங்க. GTA San Andreasல GTA San Andreasலாம் வேஸ்ட் ப்ரோ, GTA 5 தான் மாசு. ஆமா கைஸ், ஸோ யார் வீட்டுல பிளே ஸ்டேஷன் 2 இருக்கும், இல்லைன்னா பிசி வாங்காத மக்களுக்கு தான் சொல்றேன். அப்புறம் உங்ககிட்ட காசு இல்லைன்னா எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. GTA San Andreas எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன் போன்ல, சரிங்களா? அதை பார்த்து வந்து பண்ண டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிசி இல்லாதவங்களும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா GTA San Andreas வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன்ல விளையாடாதவங்க இருக்கவங்க தான் சொல்றேன், எல்லாரும் இல்ல. அப்புறம் கமெண்ட்ல வந்து கமெண்ட் இல்ல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மனசுக்குள்ள வந்து இல்ல எங்க கிட்ட எல்லாமே இருக்கு, GTA 5 தான் கெட்டு நீங்க நினைக்க சொல்லக்கூடாது. ஓகே கைஸ், மைன்கிராஃப்ட் டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து பண்ணா உங்களுக்கு சொல்றேன். எல்லாமே ஒரே ஒரு வீடியோவா போட்டுறேன். இப்போ நாம வந்து இந்த இடத்துக்கு போனோம். ஸோ நம்ம லாஸ்ட் மிஷின் நாங்க போலாம். இந்த வண்டியோட ஸ்கிட்டர் சரியா இருக்கு. ஸோ கைஸ், அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன். அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம். ஐ திங்க் இது ஃபைட் மிஷினா இருக்க கூடாது. ஃபைட் மிஷினா இருந்துச்சுன்னா முடியல கைஸ். எத்தனை நேரா சண்டை 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 வெட்டி குத்துட்டு எவ்வளவு நேரடா போறது? பேட் எடுக்கிறா ஒரு மிஷினுக்குள்ள பரவாயில்ல, எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபைட்டா சேஸாடா, ஏன்டா அப்படி பண்றீங்க கைஸ்? இந்த மிஷினும் சேஸ் தான். சேஸ்லயே நம்மள வாழ்க்கையில முழுங்க வச்சிருவாங்க போல இருக்கே. போறாரே பிரஸ் ஹோல்ட் டு. ஓகே ஓகே, ஓடி போய் பிடிக்கணுமா? என்னால நடந்து போயே பிடிக்க முடியாது. டேய் இவனுங்க வேற இதுல எனக்கு எப்பவுமே தெரியும்டா. ஓடுடா வீரா, வீரா ஓடுடா வீரா. எவ்வளவு தடவை வீரா வீரான்னு கட்டுறது? இவன் என்ன நினைச்சாலும் ஓட மாட்டான். அங்கதான் இருக்கியாடா, நில்றா, ஓடாதடா. எங்கெங்கயோ தாவுறானே, நில்றா, டே ஓடாதடா. டே பிக் ஸ்மோக்கே, உன் மிஷினுக்கு நான் இனிமே வரவே மாட்டேன்டா. இவன் மிஷின் ஃபுல்லா இனிமே அடி தடிகள் மட்டும்தான் என்று இருக்கும் என்று இவனே சொல்லியிருக்கான். டே டே ஆடா பாவி. ஓரா வீரா வீரா. டேய் கேங் மெம்பர்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் கார். கைஸ் போயிட்டானுங்க. அட பாவிகளா, இருடா இருடா இருடா, வரண்டா வரண்டா. உங்களை தேடி கண்டுபிடிச்சு ஒரு நாள் முன்னாடி வந்தாங்க. மோடி இங்கே வரானுங்க. சூப்பர், அதனால நம்மளும் இங்கே நின்ட்டோம். ஏய் என் கூட எவன் சுடத்துக்கு வாங்கடா.
நான் மட்டும்தானா கைஸ்? நான் மட்டும் தான் சுடணுமா? ஆஹா நான் எங்கேயோ போறேன் மாட்டீங்களா? நம்ம கார சுட நாம சுடுவோம். ஐயோ 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 போறானுங்களே இருங்கடா கைஸ். எனக்கு எவனா உருட்டுணையா இருங்கடா. உருட்டுணை தண்ணி உள்ள உண்டானுங்க. நல்ல சமயம் பாஸ்ட். அடடடடடடா வேற மாதிரி வின்னு. சோ வந்து பாத்தீங்கன்னா 4 மிஷினும் முடிஞ்சுது. நம்மள ஒருத்தருங்க பின்னாடி சுடுறானுங்க. அதாவது நம்மளுடைய அந்த டீம் பசங்கன்னா கேங்ஸ்டர்ஸ். சோ நம்மளுடைய உங்களுக்கு தெரியும் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னு நம்மளுடைய பைக் லொகேஷனை பார்க்க போறோம். வாங்க போலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த கார் எடுத்துப்போம். கார் போயிட்டு கொஞ்ச தூரம் போய்க்கிறேன். ஏன்னா கேங்ஸ்டரு நம்மகிட்ட நல்லா சுடுறது ஸ்கில் இல்ல. இந்த இடம் ஓகே. இங்க பாருங்க கரெக்டா பாருங்க. இந்த இடத்துல ஒரு வளைவு மாதிரி வருதா? இந்த இடத்துல கரெக்டா கீழ இருந்து வரணும். நீங்க அது கீழ இருந்து வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்க் பண்ணிட்டீங்களா? மார்க் பண்ணோடனே நீங்க அப்படி போனங்க. போனோடனே நடக்கும் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கிட்ட போயிட்டு பைக்ல அதான் பழைய பைக் எடுத்துட்டு வருவோம். இல்ல பைக்ல வேணா நம்மளுக்கு வந்து பண்ணா காரை அங்க விட்டுட்டு வரலாம். ஏன்னா நம்ம விட்டுட்டு வர போறோம். பைக் கலெக்ஷன் வைக்க போறேன். இனிமே ஏன் நாங்க விட வந்தோம்னா சேவ் பண்ண போறோம் கைஸ். நான் எதுவுமே பண்ணல. அவனுங்களே தண்ணி உள்ள விட்டானுங்க மெண்டல்ஸ். ஓகே கைஸ் வீடியோ பாருங்க. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பைக் லொகேஷனை பாக்குறதுக்கு முன்னாடி. ஓகே கைஸ் சோ இனிமே அது பிரச்சனையே இல்ல. போய் நம்ம ஈஸியா காலையில ஆயிடுச்சு போய் பைக்கை மட்டும் பாத்துட்டு வந்துடலாம். அந்த கார் எங்க போச்சுன்னு நம்ம இந்த கார் எடுத்துட்டு போவோம். சொன்ன மாதிரி கீழே இருந்து போங்க. சொல்றேன் வீட்டுல இருந்து நீங்க கிளம்பிங்கன்னா இங்க இருந்து வந்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் திரும்பிங்க. லெஃப்ட் திரும்பினோடனே வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் லெஃப்ட் திரும்புங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும். அங்க பாருங்க. சோ அப்படியே நீங்க வந்தீங்கன்னா மறுபடியும் அந்த லெஃப்ட் திரும்பணும். இந்த கார் ஃபுல்லாவே லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். லெஃப்ட் திரும்பிட்டு இப்போதான் நீங்க ரைட் திரும்புற மாதிரி இருக்கும். ரைட் திரும்பிட்டு மறுபடியும் லெஃப்ட் திரும்பிங்கன்னா இங்க இருக்காது கைஸ். இதுக்கு கீழே ஒரு மாதிரி சின்ன இடம் ஒண்ணு வரும். இதோ சின்ன ரோடு அங்க மேப்ல தெரியுதா பாருங்க. இங்க சின்ன ரோடு வரும். இந்த சின்ன ரோடு இங்க பாக்குறீங்களா தெரியல. இது ஒரு சின்ன ரோடு தான். இங்க கரெக்டா நீங்க மார்க் பண்ணிக்கணும். இது இந்த சர்க்கிள்குள்ள போனீங்கன்னா அந்த பைக் லொகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க அங்க பாருங்க பைக் நிக்கிது. இது ஒரு மாதிரி கிளிச் ஆகுது. ஓகே கைஸ் இந்த பாருங்க இந்த பைக் நிக்கிதா? இல்ல எனக்கு வந்து இன்னொரு கலர்ல இல்லைன்னா வேற மாதிரி வேணும்னா வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே பைக் எடுத்துக்கிட்டே மேல போவோம். வாங்க. ஏன் மேல போறேன்னா மேல இன்னொரு பைக் இருக்கு. 2 பைக் ஒரே லொகேஷன்ல என்ஜாய் தான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒண்ணு அப்புறம் டாப்ல ஒண்ணு. நாம வந்து பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து எடுத்துட்டு இப்போ நம்ம டாப் வந்துருக்கோம். டாப்ல எனக்கு பிடிச்ச பைக் இருக்கு ப்ளூ கலர். எனக்கு பிடிச்சது ப்ளூ பிளாக்கும் தான். ப்ளூ பிளாக் ரெட் பிடிக்கும். உங்களுக்கு இந்த கலர் இல்லனா இல்ல எனக்கு வேற கலர் வேணும்னா நீங்க வந்து உதாரணத்துக்கு இந்த பைக் சரி பண்ண முடியுமா தெரியல. நீங்க இந்த இடத்துக்கு போய் பாருங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது பைக் கலரு இந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பைக் அந்த மாதிரி பண்ணதில்லை. ஒன்லி கார் தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி எடுக்கணும்னு. நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஜாலி பண்ணுங்க. உங்களுக்கு இது எப்படி டவுன்லோட் இந்த GTA San Andreas எப்படி டவுன்லோட் பண்ண தெரியலனா நான் உங்களுக்காக ஒரு வீடியோ தரேன். வீடியோ வந்து பண்ண அப்லோட் பண்றேன். அதை பார்த்து வந்து பண்ணா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வாங்க நம்ம கார் எனக்கு இதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பண்ணா கிரவுண்ட் ஃப்ளோர், இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது கிரவுண்ட் ஃப்ளோர்.
ஓகே வாங்க வீட்டுக்கு மார்க் பண்ணிட்டோமா? மார்க் பண்ணிட்டு வாங்க போலாம். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து பண்ண நீங்க ரைட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பைக் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே ரைட் தான் அப்படி சொல்லிட்டு சொல்லாம சொல்றாங்க. ஓகே गाइस நம்ம வந்தாச்சு நம்ம வீட்டு பக்கத்துல. வீட்டுக்கு பண்ணிட்டு வந்துட்டோம். பட் அப்பான சைடுல வந்துட்டோம். வீட்டு சத்தம் இருக்கு. வீட்டை வந்து பண்ணா ஒட்டி ஒட்டி கட்டிட்டு இருக்காங்க இந்த பசங்க. இது போனா வந்துருமா? கேப் இருக்கு. கேப் இருக்கு. ஓகே गाइस வந்தாச்சு. ஓகே गाइस அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ஆல் போடுங்க. அப்பதான் பார்ட் 4 உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस. இது ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். இந்த பைக் எடுத்தது எப்படின்னு சொல்லுங்க. So bye guys.